திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிமா நகரம் நாடக அமைப்பாளராகிய டி ஆனந்தர் அவர்களாலும் எங்கள் ஆரணி ரோஜா நாடகத்தின் ஆசிரியர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிமா நகரம் ஆர் பிரகாஷ் ஐயா அவர்களாலும் மற்றும் பல ஊர் நாடக நடிகர்கள் ஒன்று சேர்த்து இன்று இரவு இந்நாடுகளை நடத்தக்கூடிய நாடகத்தை தலைப்பு என்னவென்றால் நீ காதலிக்க வேணும்னா புட்ட வடிக்க கத்துக்கணும் 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 காதலிலே தோல்விக்கிட்டா மருந்து குடிக்க வச்சுக்கணும் 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 காதலே கைவதை குடிக்க தெரியுமா இத கணக்கா சொல்லப்போ நீங்க ஜாலி இருக்க கத்துக்கணும் உண்மையை சொன்னா மத்திக்கணும் ஜாலி இருக்க கத்துக்கணும் உண்மையை சொன்னா மத்திக்கணும் நாடகத்துடைய பேரை சொல்லப்போற கூச்சல் போறாதே சைலண்ட். இன்று இரவு இம்மேடைகளை நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் காமாட்சி அம்மன் திருவிளையாடல் என்னும் வீர வண்டிய புராணம். காமாட்சி அம்மன் திருவிளையாடல் என்னும் வீர வண்டிய புராணம். காமாட்சி அம்மன் திருவிளையாடல் என்னும் வீர வண்டிய புராணம். வன்னிய புராணம் என் நாடகத்தை தாக்கல் நடத்தி கட்ட முடியும். இதில் எந்தவித குற்றம் இருந்தாலும் தாக்கல் வீட்டில் குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ அவ்வாறு மன்னித்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு மிகவும் தாமிர கேட்டுக்கொள்கிறேன். அந்தவாசி மனமதுரே அந்தவாசி மனமதுரே அந்தவாசி மனமதுரே தைத்ராரியா நொண்டிக்குதுரே அந்தவாசி மனமதுரே அந்தவாசி மனமதுரே தைத்ராரியா நொண்டிக்குதுரே அந்தவாசி மனமதுரே மனமதுரே வேல் வேல் வெற்றி வேல் 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 வீரவேல் வேல் வேல் சக்தி வேல் 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 ஞானவேல் வேல் 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 கன்னித்தமிழுக்கு காலமெல்லாம் உணுபடை கற்புள்ள கண்ணியர்க்கு காவலாக 4 படை இதுவரை இருப்பது எங்கள் முருகனுக்கு 6 படை 6 படை இந்த வயலூர் திருவதி முருகனுக்கு 7 படை 7 படை 7 படை மருதவனுக்கு நீங்க வந்து பாருங்க
என்ன கேளுங்க, தீராவிட்டால் என்று என்ன கேளுங்க. திருப்பதி மலைக்கு வந்து பாருங்க. வசித்த மலை பார்வதிக்கு சிவனாரை மிதித்த மலை, எல்லாரும் விட்டு தனபால் சுவாமிகள் படிவிழா செய்த மலை, எத்தனைய முடிவெல்லாம் சுத்திய மலை, சுத்திய மலை, இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. திருப்பதி மலைக்கு வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனமிட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போவுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போவுங்க. தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க, தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க. திருப்பதி மலைக்கு வந்து பாருங்க.
இப்படியே